ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு அதிமுக திமுக மோதல பாக்குறோம். ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்ச அந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸ் 1977ல தான் நடந்தது பாஸ். கட்சி ஆரம்பிச்ச வெறும் 5 வருஷத்துல திமுகவை 48 சீட்டுக்குள்ள அடக்கி எம்ஜிஆர் சிம்மாசனத்துல உட்கார்ந்த கதை தெரியுமா? இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. 1967ல காமராஜர் ஆட்சியை வீழ்த்தி 137 இடங்களை ஜெயிச்ச திமுகவோட தலைவிதிய 1977ல 8வது வருஷத்துல எம்ஜிஆர் மாத்தி எழுதினாரு. 2. அந்த தேர்தல்ல 130 தொகுதிகளை வாரி சுருட்டி தனி பெரும் கட்சியா அதிமுக உருவெடுத்தது. அண்ணாநகர் தொகுதியில கருணாநிதி அண்ணன் ஜெயிச்சாலும் மொத்தமா திமுக 48 சீட்டுகளை தாண்ட முடியல பாஸ். 3. அரசியல தொழிலா கொண்டவங்க தான் அரசியல்ல இருக்கணும்னா தேசம் உருப்படாதுன்னு சொல்லி நடிகரா இருந்த எம்ஜிஆர மக்கள் முதலமைச்சரா ஏத்துக்கிட்டாங்க. 4. திமுகவிலிருந்து 10% தலைவர்கள் கூட அதிமுக பக்கம் வராத நிலைமையில எம்ஜிஆர் ஒரு தனி மனித ராணுவமா நின்னு ஓட்டுக்களை அழுனாரு. 5. கேபிட்டலிசம், சோசியலிசம், கம்யூனிசம் எல்லாம் கலந்ததுதான் என் அண்ணாயிசம், எம்ஜிஆரிசம்னு சொல்லி தன்னோட தனித்துவமான கொள்கைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு பாஸ். 6. ராஜாஜியோட சுதந்திரா கட்சி, காமராஜரோட ஸ்தாபன காங்கிரஸ்னு பெரிய சக்திகளையே ஓரங்கட்டிட்டு அதிமுக அசுர வேகத்துல வளர்ந்தது. 7. எங்கும் பறக்க வேண்டும் ஒரே சின்ன கொடின்னு பாட்டு பாடின மாதிரியே 1977ல இருந்து அவர் மறையிற வரைக்கும் அடுத்த 10 வருஷம் அதிமுக கொடிதான் கோட்டையில பறந்தது. எம்ஜிஆரோட அந்த 1977 மாஸ் வெற்றிய பாக்கும்போது நம்ம தல அஜித் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. உலகமே உன்னை பார்த்து சிரிக்கும் போது நீ எதை வச்சு ஜெயிக்கிறேன்னு தான் நீங்க முக்கியம், நடிகர்னு கிண்டல் பண்ணவங்க முன்னாடி அன்னைக்கு எம்ஜிஆர் ராஜாவா நின்னாரு பாஸ். எம்ஜிஆரோட அந்த 10 வருஷ பொற்கால ஆட்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற அதிமுக அதே வேகத்துல இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் வரலாற்று சுவடுகள் மற்றும் அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.